வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பீகார் மாநிலத்தில் நாளை முதல்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு 121 தொகுதிகளில் நடைபெற உள்ளது. அமெரிக்க அரசின் நிதி முடக்க நிலை 35வது நாளை எட்டிய நிலையில் ஊதியம் கிடைக்காததால் ஊழியர்கள் பலர் கட்டாய விடுப்பில் சென்றுள்ளனர். தேர்தல் பிரச்சார கூட்டங்கள், பொதுக்கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது குறித்து ஆலோசிக்கும் வகையில் மூத்த அமைச்சர்கள் தலைமையில் நாளை அனைத்துக் கட்சி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது. இன்று நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாட்டில் கருணை அடிப்படையிலான அரசு பணிக்கு இனி ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு புதிய அரசாணையை வெளியிட்டுள்ளது. பத்திரிகையாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் வருகின்ற 8ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் 13 புதிய அரசு தொடக்கப்பள்ளிகள் தொடங்குதல் மற்றும் 4 தொடக்கப்பள்ளிகளை நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்துதலுக்கு அனுமதி வழங்கி அரசு ஆணையிட்டுள்ளது. ஆதார் எண்ணை பான் கார்டுடன் இணைப்பதற்கான கடைசி நாள் டிசம்பர் 31ஆம் தேதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் மண்டலகால பூஜை தொடங்க உள்ள நிலையில் தங்கும் அறைகளுக்கு ஆன்லைன் முன்பதிவு இன்று தொடங்கியது. தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளில் SIR கணக்கெடுப்பு தொடங்கியது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 6083 கனஅடியாக சரிந்தது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1 சவரன் 89,440 ரூபாயாகவும் 1 கிராம் 11,180 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனையடுத்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 2 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 163 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் கணக்கெடுப்பு படிவத்தில் தவறான தகவல் வழங்கும் வாக்காளர்களுக்கு அபராதத்துடன் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி நிதி 1000 கோடியை தொட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சாம்பியனான இந்திய மகளிர் அணியினை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சந்திக்க உள்ளார். நாடு முழுவதும் குருநானக் ஜெயந்தி விழா கொண்டாடப்படுவதையொட்டி பங்குச் சந்தைகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீண்டும் திமுகவின் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் இன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, அரியலூர், திருச்சி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 31 முடிவுற்ற திட்டப்பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். நாகை மாவட்டத்தில் 1 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான தேர்வு அட்டவணை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. வருகின்ற டிசம்பர் மாதம் முதல் விடுபட்டவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். கோவை மாணவி வன்கொடுமை வழக்கில் 1 மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை நவம்பர் 16ஆம் தேதி மாலை திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகரில் கிண்டி ரயில் நிலையத்திற்கு அருகே 118 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தமிழகம் முழுவதும் 59 DSPக்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் நடப்பாண்டில் 70,449 மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தனியார் துறையின் முதலீடுகள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்கில் 1 லட்சம் கோடி மதிப்பிலான சிறப்பு திட்ட நிதியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் 2025ஆம் ஆண்டிற்கான மொத்தம் 2569 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இதற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் நவம்பர் 30ஆம் தேதி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 59 DSPக்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5817 கோடி ரூபாய் மதிப்பிலான 2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படவில்லை என்று இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. நவம்பர் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் நடைபெறும் டெட் தேர்விற்கான ஹால் டிக்கெட்கள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தருமபுரி சிப்காட் தொழிற்பூங்காவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்தார்.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டசபை தொகுதிகளிலும் இன்று முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை வாக்காளர்களை கணக்கெடுக்கும் பணியை அரசியல் கட்சிகளின் பூத் ஏஜென்ட்கள் துணையுடன் அரசு ஊழியர்கள் மேற்கொள்ள உள்ளனர். மாணவர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை அனுபவ ரீதியாக கற்க உதவும் வகையில் கோவையை சேர்ந்த மாணவி ரிதன்யா அவர்கள் வைப்ரன்ஸ் ஹப் என்ற புதுமையான இணையதளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 64 கழக மாவட்டங்களுக்கான மாவட்ட அளவிலான மாணவர் அணி, மகளிர் அணி, தொண்டர் அணி, இளைஞர் அணி உள்ளிட்ட பதவிகளுக்கான பொறுப்பாளர்களை நியமித்து அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். சிதம்பரம் நடராஜ சுவாமி கோவிலில் 30 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்றது மகா கும்பாபிஷேகம். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற உள்ள 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான மாணவர்களின் பெயர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கான கால அவகாசம் நவம்பர் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு 51 கோடி ரூபாய் பரிசுத் தொகையை அறிவித்தது BCCI. ஈரோடு கோவை வழியாக எர்ணாகுளத்திற்கு புதிய வந்தே பாரத் சேவை நவம்பர் 7ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாமல்லபுரத்தில் 90 கோடி ரூபாய் செலவில் புதிதாக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது. மகளிர் உலகக்கோப்பையில் வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அனில் அம்பானி அவர்களின் குழுமத்திற்கு சொந்தமான 3084 கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. பீகாரில் வருகின்ற 6ஆம் தேதி முதல்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தல் நடக்கவுள்ள தொகுதிகளில் இன்றுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. ஆசிய இளையோர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற வீராங்கனை கார்த்தியா அவர்களுக்கு நடிகர் மன்சூர் அலிகான் அவர்கள் 1 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலையில் 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய புதிய கற்கால கற்கருவிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அந்நிய முதலீட்டாளர்கள் தொடர்ந்து 3 மாதங்களாக 77,000 கோடி மதிப்பிலான முதலீட்டை இந்திய பங்கு சந்தையிலிருந்து திரும்ப பெற்ற நிலையில் கடந்த அக்டோபர் மாதத்தில் 14,610 கோடியை அவர்கள் முதலீடு செய்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகார் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி பாட்னாவில் சாலை வலம் சென்று மக்களிடம் வாக்கு சேகரித்தார். நாட்டில் கடந்த அக்டோபர் மாதத்தில் 1,96,000 கோடி ரூபாய் GST வரி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை கண்ணகி நகரில் உருவாகி வரும் உள்ளரங்க கபடி மைதானத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்தார். கடலோர எல்லைகளை கண்காணிப்பதற்கான CMS-3 செயற்கைக்கோளுடன் LVM-3 ரக ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. CMS-3 செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியதன் மூலம் இஸ்ரோ நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.